தடயம் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று. இந்த ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்து ஜி5ல வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக இந்த ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த 1999 காலகட்டத்தில் இப்போலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கும்போது அந்த 1999 காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 76 கொலைகள் பண்ண கொலையாளி வந்து யார் எவருன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் விசாரணை ஒன்று போகுது. அந்த கொலையாளி வந்து கிட்டத்தட்ட ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 76 பேரை கொண்டு குமிச்சிட்டு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்து மறுபடியும் கொலை பண்ணுறாப்புல. இது எதனால ஏன் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரக்கனி இந்த வெப்சீரிஸோட ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல. அவர் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிறாப்புல. இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கொலையாளி பற்றி ஒரு கட்டத்தில் வந்து துப்பு கிடைக்கிது. அந்த கொலையாளி கிட்டத்தட்ட தனிமையில் இருக்க கணவன் மனைவி ஒரு கட்டத்தில் வந்து கொண்டு குமிச்சிட்டு போட்டு அருணா கயிறு தாலி கொடியை வந்து ஒரு கட்டத்தில் வந்து எடுத்து போயிடாப்புல. அது எதனால அப்படின்னு நம்ம சமுத்திரக்கனி ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்க போகும்போது தெரிய வருது. அந்த கொலையாளி வந்து நம்ம தீரன் அதிகார படத்தில் நமக்கு முன்னாடியே இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதே பேட்டர்னில் இந்த கொலையாளியும் காமிச்சிருப்பாங்க. அங்கே உள்ள ஏழ்மையான மக்களுக்கு இவனுக்கு வந்து என்ன தொடர்பு, எதனால அந்த ஏழ்மையான ஆளுகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கொலையாளி வந்து கொண்டுகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரக்கனி அடுத்தடுத்து சம்பவம்லாம் பண்ணுவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான ஒரு சம்பவமாக தான் இருக்குங்க. ஏன்னா ஆந்திராவில் இருந்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து எதனால இப்படிலாம் கொலை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துற அளவுக்கு வேலை ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க அந்த 2 வில்லன்கள். அதை பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஐடின்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு மெயினாக ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெப்சீரிஸோட மெயின் ஹீரோவாக நம்ம சமுத்திரக்கனி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல தக்காளி. நம்ம சமுத்திரக்கனி வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு கிட்டத்தட்ட இப்போதான் ஒரு வெப்சீரிஸ் அந்த ஒரு வெப்சீரிஸ் மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் ஒரு போலீஸ் அதிகாரிலாம் இருந்திருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கேரக்டரில் வந்து சூப்பராக அழகாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஐட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மற்றபடி இந்த நம்ம சசிவித் அவுதான் இந்த ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு கட்டத்தில் நடிச்சிருப்பாங்க. ஐட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு ஐட்டிங்காக சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் 3 ரமேஷ் அவர் ஐட்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு வேலை உள்ள சம்பவம் மட்டும் போயிருப்பாப்புல. ஆனால் லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது இல்லை ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்கா, ஏகப்பட்ட ஆக்டர் தமிழ் ஆக்டர் வச்சுருக்காங்க. அவங்கள தூக்கி வந்து ஆந்திராவில் மொழி பேசுகிற ஆளுகள் மாதிரி போட்டு செட் பண்ணி டப்பிங் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு வெப்சீரிஸ் மஸ்ட் வாட்சான ஒரு வெப்சீரிஸாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வெப்சீரிஸை கிட்டத்தட்ட 6 எபிசோடுமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேயே பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப்சீரிஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு படமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டத்தை தோணுச்சு. மற்றபடி இந்த ஒரு வெப்சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்சான வெப்சீரிஸ் மிஸ் பண்ணாதீங்க.